எந்த காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்களோ எப்படி திராவிட மாடல் ஆகும்? அந்த காமராஜர் உயிரோட இருக்கு, நீங்க காமராஜர் எதிர்த்தீங்க. அந்த மதிய உணவு திட்டத்துக்கு இன்னும் மேல கொண்டு போன எம்ஜிஆர், அந்த எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் நீங்க எதிர்த்தீங்க. அப்புறம் எப்படி அது திராவிட மாடலான நூன் மீல் ஸ்கீமோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமோ ஆக முடியும்? மதிய உணவு திட்டம் அது காமராஜர் கொண்டு வந்தது, அது எப்படி திராவிட மாடல் ஆகும் அப்படின்னு கேட்டார். நாம எந்த அரங்கத்துல இருக்கோம் தெரியுமா? இந்த ஏரியாவுக்கு பேர் என்ன தெரியுமா? தி நகர் இல்ல, தியாகராயர் நகர். இந்த அரங்கத்தின் பெயர் தியாகராயர் அரங்கம், சர்பிடி தியாகராயர் அரங்கம். அந்த சர்பிடி தியாகராயர் யார்? அவர்தான் சென்னை மாநகர மேயராக இருக்கும் போது அவருடைய ஆட்சி காலத்தில் தான் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்னாலேயே நம்முடைய அயோத்திதாச பண்டிதர் அவர்களுடைய முயற்சியில் பல இடங்களில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் திவானாக இருந்த கலிஃபுல்லா சாஹிப் அந்த சமஸ்தானத்துக்குள்ள மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு முன்னாலும் கூட சின்ன சின்ன அளவில் அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. பெரிய அளவில் ஒரு அரசின் திட்டமாக அதை கொண்டு வந்தவர் சர்பிடி தியாகராயர். எனவே அது திராவிட மாடல் தான். தேசிய கல்விக் கொள்கையில சொல்லிட்டோம் காலை உணவு திட்டம் கொண்டு வரணும்னு, பேப்பர்ல எழுதி வச்சீங்க. நடைமுறை எந்த மாநிலத்தில் படுத்தினீங்க அதை சொல்லுங்க. நீங்க சொன்ன கொள்கை தானே உங்க கூற்றுப்படி பார்த்தா. ஆனால் ஒரு பிஜேபி ஆளும் மாநிலத்தில் கூட காலை உணவு திட்டம் இல்லையே. ஏன்? தமிழ்நாட்டில் மட்டும்தானே இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தானே இருக்கு. எந்த மாநிலத்தில் இருக்கு? உலகத்திலே எங்கேயும் கிடையாதுங்க. நம்ம கொண்டு வந்த பிறகுதான் இன்றைக்கு பல நாடுகளிலும் கூட அது வெளிப்படுகிறது. நம்மளை பார்த்து செஞ்சாங்க நான் சொல்ல வரல, ஆனால் நாம் தான் அதற்கு முன்னோடியாக இருக்கிறோம். தாய்மொழி வழிக்கல்வியை புதிய கல்விக் கொள்கை ஊக்குவிக்கிறது. அதுல அதை பத்தி பேசுது. தாய்மொழி வழிக்கல்வியை ஊக்குவிப்பதற்காக 22 மொழிகளுக்கும் சமமான நிதி பங்கீடு செய்திருக்கிறோம் அப்படின்னு காட்டினீங்கன்னா லாஜிக். ஆனா காட்ட மாட்டாங்க. ஏன்னா இருந்தா தானே காட்டுறதுக்கு. சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். இங்க வெறும் அல்வா தானே வருது. வெறும் அல்வா தான் வருது பட்ஜெட்ல, வேற எதுவும் வரல, நிதி வரல. அப்புறம் சொன்னாரு படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் எம்ஜிஆர், அமெரிக்கால இருந்து ஜெயிச்சார் எம்ஜிஆர். அது எம்ஜிஆர். மோடி 10 முறை வந்து ரோட் ஷோ நடத்தினார, ஒரு தொகுதி ஜெயிச்சாரா? அதுதான் தமிழ்நாடு. எம்ஜிஆர் அண்ணாவின் தம்பி, அதனால ஜெயிச்சார். மோடி உலகத்தையே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு, விஸ்வகுரு மோடி. ஆனா தமிழ்நாட்டில் ரோடு ரோடா நடந்தாரு, பாண்டி பஜார்ல நடந்தாரு. அது வேற, அது வேற இருக்கு, அது வேற. இந்த பாண்டி பஜார்ல நடந்தார். நம்ம சவுந்தரபாண்டியன் பஜார், திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி, அவருடைய பெயர் தாங்கிய இந்த தெருவில் கூட நடந்து பார்த்தார். ஒண்ணு வேலைக்கு ஆவல்ல. அதனால தமிழ்நாடு தெளிவாக இருக்கிறது. தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறது. உலகத்திலேயே பெரிய கட்சி அப்படின்னு சொன்னாங்க. உலகத்திலேயே பெரிய கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் எங்க வச்சிருக்கிறாங்க? எதுக்கு கீழே? அத சொல்லுங்க. நோட்டாக்கு கீழன்னு சொல்லுங்களாங்க. அந்த வரலாற்றை பெற்ற கட்சி தமிழ்நாட்டில் பாஜக தான். இல்ல, ரொம்ப நாள் அந்த ஆசை நீடிக்காது. நீங்க தென் மாநிலத்துல இன்னைக்கு கர்நாடகத்துல 28ல 17 சீட்டு, ஆந்திரால 25ல 21 சீட்டு, தெலங்கானால 17ல 8 சீட்டு, கேரளாவை அவ்வளவு புகழ் பாடுறீங்க. திருச்சூர்ல தாமரை கால் பதிச்சிருச்சு. இவ்வளவு தூரம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரமாட்டாங்க நம்புறீங்களா? இப்ப போய் மலையாள மக்கள்கிட்ட கேளுங்க, திருச்சூர்ல ஒன்ன விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? அதனால தான் நம்ம சொல்றோம், கர்நாடகத்திலும் ஆந்திராவிலும் எல்லா மாநிலங்களிலும் தமிழ்நாட்டின் கருத்தியல் பற்றி பரவ வேண்டும்னு சொல்றோம். தமிழ்நாட்டின் கருத்தியல் தமிழ்நாட்டோட நின்றக்கூடாது. இது இந்தியா முழுவதும் பற்றி பரவும் போதுதான் பிஜேபி அப்புறப்படுத்தப்படும். அப்புறம் வந்து காமராசர் பள்ளிக்கூடங்களை திறந்தான்னு சொன்னாங்க. யார் மூணதை திறந்தார் அதை சொல்லுங்க, அதுதான முக்கியமானது. வரலாற்றுல பாதிய சொல்லக்கூடாதுங்க. அரை உண்மை என்பது ஆபத்தானது. பொய்யை விடவும் ஆபத்தானது எதுன்னா அரை உண்மை, பாதி பேசுறது. ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை அவருக்கு பின்னால் வந்த காமராசர் திறந்தார். ரொம்ப முக்கியமானது. ராஜாஜி ஏன் மூடினார்? அது அதை விட முக்கியமானது. அவர் கொண்டு வந்த குலக்கல்வி முறை. அந்த குலக்கல்வி முறைதான் இன்றைக்கு பாஜக கொண்டு வருகிற புதிய கல்விக் கொள்கை முறை. அதனால் தான் அதை நிராகரிக்கிறது தமிழ்நாடு. அதனால் தான் அது வேண்டான்னு சொல்றோம். அதனால அப்புறம் சென்னை வெள்ளத்தை பத்தி பேசினாங்க. சென்னை வெள்ளம் நீங்க வடிகால் பணியை முடிச்சிட்டோங்கிறீங்க,
கட்டிக்கிட்டே இருக்கேங்கிறீங்க. தமிழ்நாடு அரசு ஏன் இப்படி மாறி மாறி பேசுறீங்க? அதனால தான் நாங்க நிதி தரல, அப்புறம் நிதியை வந்து எங்கள்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொன்னார். சரி, சென்னையில வடிகால் பணியை காரணம் காட்டுறீங்க, தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சே, நெல்லையில வெள்ளம் வந்துச்சே, அங்க வந்து தமிழ்நாடு அரசு எதுவும் நாங்க வடிகால்லாம் செஞ்சு வச்சுட்டோம், இனிமே தண்ணி நிக்காது அப்படின்னு எதுவும் சொன்னாங்களா? தூத்துக்குடி வெள்ளத்தை வந்து பார்வையிடுவதற்கு மத்திய குழு என்று ஒன்றிய அரசு குழு அனுப்புதை எதுக்கு பார்வையிட வர்றீங்க? பார்வையிட்டு வந்து தமிழ்நாடு அரசை பாராட்டிட்டு போகுது அந்த குழு. பணிகள் சிறப்பா இருக்கு, மக்களை உடனடியா மீட்டிருக்கீங்க, மக்களுக்கு உரிய நேரத்தில் கொண்டு போய் நிவாரணங்களை சேர்த்திருக்கீங்க அப்படின்னு பாராட்டுறீங்க. ஒரு பக்கம் நீங்க தான் பாராட்டுறீங்க, உங்க குழு வந்து ஆய்வு செய்துட்டு ஒன்றிய நிதியமைச்சரும் வந்து பார்வையிட்டு போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் கொடுத்தது என்ன? இன்னைக்கு வரைக்கும் கொடுத்தது என்ன? தமிழ்நாட்டிற்கு ஏதாவது ஒரு நன்மை செய்திருக்கிறீர்களா? தமிழ்நாடு கேட்கறதையும் தரமாட்டீங்க. நாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கேட்கிறோம், அது அந்தரத்துல தொங்குது. இப்பதான் ஏதோ காம்பவுண்ட் கட்டிட்டு இருக்காங்க, செங்கல்ல இருந்து சுற்றுச்சுவர் என்கிற அளவுக்கு அது உயர்ந்திருக்கிறது. குட்டிச்சுவர் சுற்றுச்சுவரா உயர்ந்திருக்கிறது. அப்ப இந்த அளவுக்கு தான் நீங்கள் கேட்கக்கூடிய ஒன்றை தர மறுக்கிறீர்கள். மெட்ரோவை பத்தி பேசினாரு. தமிழ்நாட்டிற்கு மெட்ரோவுக்கு ஒன்றிய நிதியமைச்சர் பட்ஜெட்ல அறிவிக்கிறார். இது தமிழ்நாடு அரசு திட்டம்னா இங்க அறிவிச்சுட்டு போவோமே, நீங்க அங்க அறிவிக்கிறீங்க. அப்போ ஒன்றிய அமைச்சர் நிதியமைச்சர் அறிவித்த திட்டத்திற்கு நிதி எங்க நீங்க தராம இருக்கீங்கன்னு கேட்கிறோம். இதுல என்ன தவறு இருக்க முடியும்? இப்போ தமிழ்நாடு என்பது இந்தியாவின் அங்கம் என்று நாம் உணர்கிறோம், இந்தியா நம் நாடு என்று நாம் உணர்கிறோம், வரியை கொண்டு போய் அள்ளி கொடுக்கிறோம். தமிழ்நாடு நலன் சார்ந்த ஏதாவது ஒன்றை கேட்டால் நீங்கள் மறுக்கிறீர்கள். அதுதான் நீங்கள் தமிழ்நாட்டை பார்க்கிற பார்வை. இந்தியா ஒரு ஒருங்கிணைந்த நாடாக இருக்கிறது. எல்லா மாநிலங்களுக்கும் சமமான நிதி பங்கீடு செய்ய வேண்டும் என்பது ஒரு உரிமை குரல். அந்த குரலுக்கு செவிசாய்க்க மறுத்து தமிழ்நாடை வஞ்சிக்கிறீர்கள். அதனால் தமிழ்நாடு உங்களை ஒருபோதும் ஏற்காது.